கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் அவினாசி வெறிச்சுப்பா. அவினாசி அப்படியே போய் காலில் விழுந்துட்டு வாப்பா. நீ அவினாசியா? காலில் விழு. இப்போ நான் பூர்வீகத்தை இடத்த மாற்றணும், பூர்வீகம் இடத்த மாற்றணும் அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி பூர்வீகத்தை வச்சிருக்கலாமா இல்லை வேணாமா இப்படின்னு 2 குழப்பத்தில் இருக்கான். ஆமாம் அப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா அந்த இடத்த வச்சிருக்கலாம், வீட்டை கட்டிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா வீட்டை மாற்றிடலாம். அப்படிங்கிறத போய் பார்த்துட்டு வந்தார போய் காலில் விழுந்துட்டுவான். அதே போல் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா, சுற்றி பார்த்ததில் அந்த இடம் ஆகாதுராமான, அந்த இடம் ஆகாது, அதனால் மாற்றி விட்டுடலாம். அதனால் கருப்பசாமி வித்தரலாம் அப்படின்னாலும் பக்கத்தில் ஒருத்தர் இடைஞ்சலுக்கு வேறு இருக்கான் அப்படியே இல்லையா? அதனால் சொத்து நம்மளுதாக இருந்தாலும் விற்கிறதுக்கும் விட மாட்டேன், பட்டா வர்றதுக்கும் விட மாட்டான் அப்படியே இல்லையா? அதே போல் கருப்பசாமி யார் என்ன இடைஞ்சல் பண்ணியிருந்தாலும் சரி, உன்னோட சொத்து உனக்கு இன்னும் ஒரு 23 நாளில் அந்த பட்டா மாறுதல் உனக்கு மாறிடும். சரியா? உனக்கு அடுத்த ஒரு 5 மாதத்துக்குள்ளே அதுக்கு விலையை பேசி அங்கத்த ரேட்டுக்கு உனக்கு நான் விற்றும் கொடுத்துறேன். சரியா? வர கார்த்திகை முடிஞ்சு மார்கழி 30 முடிகிறதுக்குள்ளே உனக்கு அந்த இடம் விற்கிறதுக்கான வாய்ப்பை அமைச்சு கொடுத்துட்றேன். அதே போல் அந்த இடத்துல இருக்க வரைக்கும் எந்த புது முயற்சியும் நடக்காது. அதனால் கருப்பசாமி மறுபடியும் போய் காலில் விழுந்துட்டுவான். அதனால் கருப்பசாமி ஒரு ஆளுக்கு பரமட்டு ஆகிற மாதிரி இருக்குது, இன்னொரு ஆளுக்கு பரமட்டு ஆகிற மாதிரி கண்ணுக்கு தெரியல. எல்லாமே உள்ளுக்குள்ளே தான் பேங்கில் வேலை செய்கிறோம் அப்படியே இல்லையா? அதனால் உனக்கு ஆகட்டும், அடுத்து மகளுக்கும் ஆகிற மாதிரி கருப்பசாமி உருவாக்கி கொடுத்து நல்லபடியாக உனக்கு அதிலேருந்து வெளியேற்றி விட்டுறேன். இந்த இடத்த கைமாற்ற வரைக்கும் புது முயற்சி எதுவுமே எடுக்க வேணாம், இருக்கிறது அப்படியே போ. அதுக்கப்புறம் நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி தந்துடுறேன். சரியா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலை மாற்றம் வாங்கிட்டு வந்துடு. இதை கொண்டுட்டு போய் அந்த இடத்துல அறுத்து புழிஞ்சு விட்டுறணும். இப்போ விற்கணும் பூர்வீகத்தில். யார் இடைஞ்சல் பண்ணியிருந்தாலும் தெரியாது, கருப்பசாமி எனக்கு பட்டா மாறிடணும், நல்ல ரேட்டுக்கு சீக்கிரம் விற்று கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அங்கே புழிஞ்சு விட்டுரு. நான் கருப்பன் கூடவே வந்துடுறேன். இதை கொண்டுட்டு போய் இருப்படத்தில் வச்சிரு. எனக்கு தாயின் தகப்பன் நீதியான் அப்படின்னு என் பேரை சொல்லி வச்சிரு, கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் எந்த உறுப்பா ஊத்தங்கரை வச்சுப்பா. ஊத்தங்கரை உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா வேற ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு வலையில் போய் நம்ம மாட்டிக்கிட்டோம், தூண்டில் போட்ட மாதிரி அப்படியே இல்லையா? அதுலேருந்து கருப்பசாமி உனக்கு வெளியில் வர வச்சு கொடுத்து அதுலேருந்து எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு பழையபடி கருப்பசாமி கறிக்கடையில் ஒரு அளவுக்கு நல்லபடியாக ஓட்டத்தையும் கொடுத்து எந்த போட்டி வராமல் கடனையும் கட்டி நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்தா போதுமா? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அங்கேருந்து வெளியில் வர்றதுக்குண்டான வாய்ப்பு கருப்பசாமி உருவாக்கி கொடுத்துட்றேன். சரியாடாமான? அங்கேருந்து வர்றதுக்குண்டான வாய்ப்பு உனக்கு உருவாக்கி கொடுத்துருவேன். ஆனால் நீ மீண்டும் அந்த பாதையில் போகிறதுக்கு இருக்கக்கூடாது. அதனால் எனக்கு பால் வேணும், எனக்கு பாட்டில் மாலை வேணும்னு சொல்லியிருந்தேன். என்ன வாங்கிட்டு வந்த? பால் வாங்கிட்டு வந்தியா? மாலை. சரி, நீ இங்கே உட்காரு, நீ போய் எனக்கு பால் வாங்கிட்டு வா. ஓடு, நீ அங்கே உட்கார். யாராத்திர கூட்டிகிட்டு போய் பால் வாங்கிட்டு வா. ஓடு. மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்காடி பார்த்ததில் எந்த ஊர்? திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் எனக்கு நிரந்தரமான எனக்கு ஒரு வேலை அமைச்சு கொடுக்கணும். வேலை அமைச்சு கொடுத்தேன், அதில் எனக்கு ஒரு நல்லதாக ஒரு எனக்கு பிடிப்பு இல்லாமல் இருக்குது. அம்மாளுமானும் வந்தது யாராமான ஒரு நல்ல வேலை வேணும், ஒரு திருமணமும் அமைச்சு வைக்கணும் அப்படின்னு கேட்டேன். அதனால் வேலையை கருப்பசாமி அமைச்சு கொடுத்துருக்கேன். ஆனால் இருந்தாலும் அதில் ஒரு பிடிப்பு இல்லாமல் போயிட்டுருக்கு அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி இன்னும் ஒரு 40 நாள், இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு சம்பளம் அங்கே வாங்கு. அதுக்குள்ளே அங்கே இருந்துகிட்டே உனக்கு நல்ல இடமா கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து உனக்கு பிடிச்ச மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்தா போதும் இல்லை? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. சரிப்பா. அதே போல் வேலையும் உனக்கு நிம்மதியை அமைச்சு கொடுத்து வர கார்த்திகை முடிஞ்சு மார்கழி தை வர்றதுக்குள்ளே உனக்கு நல்ல இடமா நானே உனக்கு தொலாவி நான் கருப்பசாமி உனக்கு கண்ணுக்கு காட்டிடுறேன். நீ எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி நல்லபடியாக வாழ்க்கையிலையும் உனக்கு அமைச்சு கொடுத்து கருப்பை காப்பாற்றி கொடுத்து பேர் சொல்கிற அளவுக்கு உருவாக்கினா போதும் இல்லை? அதே போல் அமைச்சு தரேன். அமாவாசை பௌர்ணமி தவறாமல் என்னை பார்த்துட்டு போயிடும். கருப்பசாமி மறுபடி தாளப்பதி வெறிச்சுப்பா. தாளப்பதி. கருப்பசாமி மறுபடி காங்கயம் வெறிச்சுப்பா. காங்கயம். சரிப்பா, நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரி. டீ டைமா? டீ டைம். சரி, உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு போட்டிக்கு பிரச்சனைக்கு நிறைய ஆள் வந்துச்சு, தொழில் போட்டியில். அதனால் வியாபாரத்துலேயும் குறைக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் கருப்பசாமி நம்ம சவாலில் ஜெயிக்கணும் அப்படின்னு என்ன பண்ணி கொடுத்துருக்கேன். அதனால் இப்போ சவாலில் ஜெயிக்க வச்சு நம்ம கடை வச்சுருக்கேன். அப்போ அவன் காலி பண்ணிடுவேன், அப்படித்தானே?
அதே போல் கருப்பசாமி பக்கத்து கடையை நம்மளே பிடிச்சி நம்ம வியாபாரம் பண்ணலாமா அப்படின்னு போய் பார்த்துட்டு வந்துடுறோம். போய் காலில் விழுந்துட்டோம். பக்கத்து கடையை நம்ம பண்ணிடலாம்னு ஒரு முடிவோடு வந்திருக்கேன். அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி பக்கத்து கடையும் நமக்கு வாங்கி வியாபாரம் பண்ணிடலாம். அதே போல் கருப்பசாமினுக்கு அமைச்சு கொடுத்து தொழிலில் ஜெயிக்க வச்சாச்சு. அடுத்து இப்போ வாழ்க்கையில் ஜெயிக்கணும். அப்படியே இல்லையா? அதனால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம்னா வாழ்க்கையில் இப்போ ஜீரோவில் இருக்கும். அதனால் வேறு பக்கம் போகுதா பணம் அப்படின்னு போய் பார்த்தோம் அப்படின்னா நீயும் திங்காமல் நானும் திங்காமல் வெட்டியாக போயிட்டு தான் இருக்குது. வெட்டியாக போயிட்டு தான் இருக்குது. அதனால் கருப்பசாமி கண் இருந்தும் நீ குருடியாக இருக்க. இன்றைக்கி போகலை, ஆரம்பத்துலேருந்தே அப்படித்தான் இருக்குது. நீ வந்து அன்னைக்கு விட்டு இன்றைக்கி வந்து கேட்குற என்ன பண்ணுறது? இன்றைக்கி வரைக்கும் அவன் பிடிச்சது தான் பிடிவாதம். அவனை கண்டு நீ பயந்து தான் இருக்கணும். தப்பு செய்கிறதும் அவன் தான், பயப்படுறதும் நீ தான். அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி அவனை வச்சு காப்பாற்றுவானா காப்பாற்ற மாட்டானா? காப்பாற்றுறதெல்லாம் காப்பாற்றுவான். உன்னி பிடிப்பு உங்கள்கிட்ட இருக்கணும். பணம் கேட்டால் கடனும் கட்ட முடியாது. முடிஞ்சால் கட்டு, இல்லாட்டி வீட்டை விட்டு போன்றேன். சரியா? நான் கருப்பசாமி அவனுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்து அதுக்கப்புறம் சிக்கலில் கொண்டு சிக்க வச்சு கொஞ்சம் பிரச்சனை வெளிச்சத்துக்கு வந்தால் மட்டும்தான் உனக்கு அடிமையாக அவன் வந்து அடங்கி இருப்பான். பிரச்சனை வெளியே தெரியணும். இன்றைக்கி வரைக்கும் தெரியாமையே வச்சுருக்கேன். கடன் ஆகி போச்சு அப்படின்னு. ஆனால் வேறு பக்கம்தான் போகுது. உனக்கு ரொம்ப நாளாகவே டவுட் இருக்குமே, இருந்துச்சா இல்லையா? அப்போ நீ முதல்லையே கேட்டிருக்கணும்ல. எங்கிட்ட வழினாலும் யாரோ ஒருத்தர்கிட்ட போய் பார்த்துருக்கணும்ல. இப்போ நம்பிக்கைன்னு இப்போ எவ்வளோ கடன் பண்ணி வச்சுருக்க? அதனால் மீண்டும் உனக்கு நல்லபடியாக திருந்தணும், குடும்பத்தோடு சேர்ந்து வாழணும். அதே போல் நம்ம தொழிலும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும். தொழிலுக்கு கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்து குடும்பத்துலேயும் எந்த வித சண்டை இல்லாமல் அவனுக்கு பிரச்சனையை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து கண்ணு முன்னாடி காட்டி அவனை வந்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துட்டே திருந்தி வரணும். ஈஸியாக திருந்தினான்னு அவன் அடங்க மாட்டான், கிட்டவா. அதனால் இது யாரும் கைப்படாமல் கருப்பசாமி எனக்கு தாயின் தகப்பனாக இருந்து அவனை திருத்தி கொடுத்துடணும். என்ன தப்பு செஞ்சுருந்தாலும் சரி, எனக்கு தெரியாது. 3 பிள்ளை இருக்கா, அப்படி தானே? அதனால் 3 பிள்ளைகளையும் காப்பாற்றணும், நல்லபடியாக வாழணும், மதிக்கிற மாதிரி உருவாக்கணும். கண்டிப்பாக கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்தேன். அதை கொண்டு யாரும் கைப்படாமல் வச்சிரு. இதை கொண்டுட்டு போய் இங்கே வியாபாரம் பண்ணுற இடத்துல வச்சிரு. நான் கருப்பசாமி கூடவே வந்துடுறேன். பௌர்ணமிக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வந்துடும். இப்போ கால்வலி அப்படின்னு போய் பார்த்தோம். கால்வலியில் பார்த்ததில் முக்கால்வாசி சரியாக போச்சு. அப்படியே இல்லையா? இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் சரி பண்ணணும். முன்னாடி வந்துக்கோ. இன்னும் ஒரு 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு. நான் கருப்பசாமி கூடவே வந்துடுறேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பாரு. நீ நினச்சது போலயே பக்கத்துலேயே கடை வச்சு வேலையை மாற்றலாங்கிறதுனால இப்போ போகிற வேலைக்கு ஒரு சுமாராக போயிட்டு நானாக உனக்கு தேடி அமைப்புன்னு சொன்னேன்னா இல்லையா? அதனால் பக்கத்துலேயே ஒரு வாய்ப்பும் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறம்போ. நீ போய் பேசணும் அப்படின்னா சரி எடுத்துக்கன்றேன். அதை வச்சு நான் கருப்பசாமி அமைச்சு தந்துடும்போ. வாங்கிட்டு வந்துட்டியாப்பா? என்னையிலேருந்து கருப்பசாமி என்னோட பாதையில் நீ வரணும். நேற்றைக்கு வரைக்கும் தப்பு எங்கே நடந்தது அப்படின்னு நானும் பப்ளிக்கில் சொல்ல விரும்ப வரல. அதனால் நேற்றைக்கு வரைக்கும் விட்டுரு. சரியா? நாளையிலிருந்து குடும்பத்துக்காகவும் கருப்பசாமிக்கு உண்மையாகவும் குடும்பத்துக்கு உண்மையாகவும் நான் இன்னையிலேருந்து இருக்கிறேன். எனக்கு கறிக்கடை நல்லா ஓடணும், அதே மாதிரி 4 பேர்த்துக்கு முன்னாடி நினச்சி நிற்கணும், என்னை தேடி பிரச்சனை வரக்கூடாது கருப்பசாமி அப்படின்னு சொல்லி பண்ணிடணும். திரும்பி நம்ம தேடி போக மாட்டோமானே? வந்தால் என்ன பண்ணுறது? தேடி வந்தால் என்ன பண்ணுவேன்? வந்தால் என்ன பண்ணுவேன்? நான் இப்போ கொடுத்துட்டு போகிறேன். நாளையிலேருந்து உனக்கு வருமானத்துக்கும் குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கும் நான் உனக்கு சரி பண்ணி கொடுத்துட்றேன். இதுக்கு மீறி தப்பு நடக்குது அப்படின்னா அடுத்த ஒரு 2 நாளில் ஒரு கையங்காலும் வராது. சரியா? என் மேலே சொல்லலின்னு நான் வந்து கேட்கக்கூடாது. முதவே சொல்லிட்டேன். இங்கே வந்தால் தானே கருப்பன் கேட்பேன், வரலைன்னா எப்படி கேட்பேன் அப்படி நீ நினச்சினாலும் எங்கே இருந்தாலும் வரவே இல்லைனாலும் சரி, என்கிட்ட கொடுத்த வாக்குக்கு நான் சொன்னதை சொன்ன மாதிரி செஞ்சுருவேன். இன்னிலேருந்து எப்படி என்ன பண்ணணும்? சொல்லி குடி. இன்னிலேருந்து கருப்பசாமிக்கு உண்மையாக குடும்பத்துக்கும் உண்மையாக இன்னையிலேருந்து இருக்கிறேன். எந்த பிரச்சனையும் தேடி நானும் போக மாட்டேன்,
அதே போல் கருப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு உண்மையாக இருக்கிற கருப்பசாமி எந்த தப்பு செஞ்சாலும் தண்டனை எது கொடுத்தாலும் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி குடிச்சிரு. எந்த தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்குவீல்ல, குடி. இன்னையிலேருந்து எந்த பிரச்சனையும் தேடியும் வராது. தேடி வர்றதுக்கு நான் விட மாட்டேன், தேடி வர்றதுக்கு நான் வர மாட்டேன். அதனால் கருப்பசாமி 3 நாளைக்கு கனி கொடுத்துட்டு போகிறேன். இந்தா 3 நாளைக்கு கொடுத்துட்டு போகிறேன். பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குடிச்சிடணும், சரியா? இதை கொண்டுட்டு போய் கடையிலேருந்து நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக கடை வியாபாரத்தையும் கொடுத்து கடனையும் கட்டி 4 பேர் மதிக்கிற மாதிரி கருப்பசாமி அடுத்த 30 நாள்லேருந்து உனக்கு மாற்றி எனக்கு அமைச்சு கொடுத்துறேன். வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வந்துடும். என் மகனை ஓடி போய் பார்த்துட்டு வரணும். அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஒரு டைம் கொடுத்துருக்கேன். கூடவே வரம்போ கருப்பசாமி மறுபடியும் சங்ககிரி வச்சுப்பா. சங்ககிரி கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி ஒரு ஆளை படிக்கிறதுக்கு ஓரளவுக்கு செட்டில் பண்ணி விட்டாச்சு, அப்படியே இல்லையா? அதே போல் இன்னொரு ஆளை படிக்கிறதுக்கு செட்டில் பண்ணி வைக்கணும், அப்படியே இல்லையாமான? அதே போல் அவனையும் நல்லபடியாக பையன்தானே, அதனால் பையனையும் நல்லபடியாக உனக்கு படிக்க வச்சு நினச்சது போல் உனக்கு மார்க்கும் வாங்கி கொடுத்து நீ எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக 2 பிள்ளைகளையும் உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துறேன். அதே போல் நமக்கு கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் வரவு செலவில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அதனால் கரெக்டாக நமக்கு கேட்குற நேரத்துக்கு கொடுத்தது வர மாட்டேது. அதனால் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக வசூல் பண்ணி தரணுமா? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போல் உனக்கு நல்லபடியாக வசூலும் பண்ணி கொடுத்துறேன். ஆடி முடியட்டும், ஆவணி பிறந்த 5ஆம் தேதிக்குள்ளே அதிலிருந்து உனக்கு படிப்படியாக இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ளே உனக்கு முழுசாக அப்படியே வரலாத்துக்கிட்ட வாங்கி கொடுத்துறேன். சங்கடப்படுத்தி வாங்குற மாதிரி வேண்டாண்டாமானே. அதனால் அவங்ககிட்ட கேட்டால் கொடுக்குற மாதிரி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். அதே போல் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் பசங்க பிள்ளைகளுக்கும் நல்லபடியாக படிக்க வச்சு பேர் சொல்கிற அளவுக்கு நிம்மதியாக வாழ வச்சா போதுமில்ல. அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு தரேன். இருந்து பார்த்துட்டு போ, நான் கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடியும் பொங்கலூர் வச்சுப்பா. பொங்கலூர் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா? குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு தூதாலே உன் மாமியாதே, சரியா? இதுக்கு தூதாலே மாமியாதே. அதனால் இதுக்கு போனது பண்ணி வீடாக பார்த்துக்குவோம் அப்படின்னு ஊக்கம் கொடுத்ததே அவதான் மொதல் காரணம். அதுக்கப்புறந்தே மற்றவன் நீ நினச்சாலுங்க 3 பேர். அதனால் கருப்பசாமி நீ கூடவே இருந்துட்டு உன்னை பைத்தியக்காரம் பண்ணிட்டான். அதனால் உன்னோட மனைவிக்கு தெரியுமானா அவளுக்கெல்லாம் தெரியாது. அதனால் முழுக்க மாமியாக தான் பிரச்சனை. அதனால் இப்போ எல்லாம் போயிடுச்சு. அதனால் எனக்கு திரும்பி எனக்கு பழைய நிலைமைக்கு எனக்கு வரணும், கூட்டிகிட்டு எனக்கு வீட்டுக்கு சேர்த்திடணும். அப்படி தான் கேட்ட போய் காலில் விழுந்துட்டு ஓடும், சரிப்பா? அதனால் எந்த விஷயமும் படி தாண்டி போகக்கூடாது ரமானே. எந்த விஷயம் படி தாண்டி போகாமல் இருந்தால் 60 நாளுக்குள்ளே பிரச்சனையை கொடுத்து திருப்பி நான் செஞ்சதை தப்புத்தான் அப்படின்னு வாசப்படிக்கு தேடி வர்ற மாதிரி கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமில்ல. அதே போல் உனக்கு நான் உருவாக்கி கொடுத்துறேன். இருந்து பார்த்துட்டு போயிரு. நீ நினச்சது அதையும் அமைச்சு தந்துடுறேன். வியாபாரம் எனக்கு படிப்படியாக எனக்கு வியாபாரமும் குறைஞ்சது இருக்குது, அப்படி தானே? வியாபாரம் நாளையிலேருந்து உனக்கு பழையபடி உனக்கு வியாபாரம் பஞ்சம் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். எந்த சந்தைக்கு போனாலும் சரி உனக்கு போடுற முதல் வீண் போகணும்ல. அதே போல் உனக்கு வியாபாரத்தை நல்லபடியாக பண்ணி கொடுத்துறேன். கருப்பம் கூடவே வந்துடுறேன். யார் எது கொடுத்தாலும் உன் பிள்ளை வீடு வந்து சேர வரைக்கும் உனக்கு சந்தேகம் இருந்தால் வாங்கி சாப்பிடக்கூடாது, சரியா? உனக்கு அங்கேருந்து சாப்பாடு வரும்டாமானே. ஏதோ ஒரு யாரோ ஒருத்தர் மூலிமா சாப்பாடுன்னு இல்லை, சாப்பிட்றதுக்கு ஏதோ ஒன்று வரும், சரியா? அதில் உன்னோட மனைவியே அவங்க கொடுத்தாங்க சாப்பிடு அப்படின்னா சாப்பிட்றக்கூடாது. சாப்பிட்டீங்கன்னா நீயும் வர வேணாம், அவள் அங்கேயே போய் நல்லா இருந்துக்கிட்டு போ அப்படின்னு நீயும் சொல்லிடுவேன். அந்த மாதிரி மாற்றி உருவாக்குறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. அதனால் யாருக்கிட்ட வரந்தாலும் சாப்பிட்ற விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கும். நான் 1000 பேர்த்தையும் பார்க்கணும், உன்னையும் பார்க்கணும். அதனால் எல்லா நேரமும் உன் பக்கமே நான் இருக்க முடியாது. அதனால் சொல்ல வேண்டியது நான் சொல்லிட்டேன், சரியா? அதனால் கருப்பசாமி சாப்பிட்ற விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். மாமியாகிட்ட எந்த விஷயமும் உண்மை போகக்கூடாது, சரியா? நான் கருப்பன் கூடவே இருந்து 60 நாளில் நீ நினச்சது போலேயே உன்னோட படிவாசலுக்கு நான் கூட்டிகிட்டு வந்து சேர்த்தினேன். கூட வரம்போம். கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் மகனை கூட்டிகிட்டு வந்து சேர்த்தியாச்சு. அதே போல் வேலைக்கும் ஒரு சிலதெல்லாம் போகிறேன், அவனை திருத்தி கொண்டு வரணும். திருத்தி கொண்டு வந்து கருப்பசாமி நல்லபடியாக அமைச்சு தரணும். நல்லபடியாக அவனை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்து சேர்த்தியாச்சா? அதே மாதிரி நீ தாயோட சொல் பேச்சு கேட்டு அடங்கி வேலைக்கு போகணும்.
வருமானம் 4 காசு நம்மகிட்ட சம்பாரித்து கொடுக்கணும். அப்படி தானே கேட்டேன். போய் காலில் விழுந்துட்டோம். அதே போல் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போல் மகனையும் சொன்னபடி கேட்க வச்சு, அதே போல் எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி அமைச்சு கொடுக்குறேன். இன்னும் ஒரு 60 நாளைக்கு மட்டும் அவனை வந்து நம்ம டைட் பண்ண வேணும். 60 நாளுக்குள்ளே அவனையவே திருத்தி எந்த இடைஞ்சல் இல்லாமல் நீ எதிர்பார்க்குற இடத்துக்கு போகாமல் செட்டு நல்லபடியாக சேரணும். இப்போ செட்டு சரியில்லை, அதே போல் உனக்கு திருத்தி கொடுத்தா போதுமில்ல. அதே மாதிரி இப்போ எப்படி கூட்டிகிட்டு வந்து விட்டனோ அதே மாதிரி திருத்தி கருப்பசாமி நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி அவன் நல்லபடியாக வாழ வச்சதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கையும் கருப்பசாமி நானாக தொலைவி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். கூடவே விரும்பும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பாரு. கருப்பசாமி மறுபடியும் கீழே ஏற்பதி பிரிச்சுப்பா. அதே போல் கருப்பசாமி சரிப்பா மறுபடியும் போய் காலில் விழுந்துட்டு வாப்பா. அதே போல் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி உன்னுடைய மகனை நோய் நொடி இல்லாமல் சரி பண்ணி கொடுத்து நல்ல பொண்ணாக பார்த்து ஒன்று தொலாவி பிடிச்சி நான் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுக்கணும். அதே மாதிரி இது வந்து கார்த்திகை ஜோதி முடிய வரைக்கும் டைம் சரியில்லை. அப்போ கார்த்திகை ஜோதி முடியட்டும், அதுக்கு மேலே மார்கழி மாசி வர்றதுக்குள்ளே உனக்கு அமைஞ்சிரும். சரியா? அதனால் கருப்பசாமி இது வரைக்கும் ஐப்பசி வரைக்கும் விட்டுரு. நீ அதுக்கு மேலே நான் கருப்பசாமி உனக்கு தொலாவி நல்ல பிள்ளைய உனக்கு வெளிநாடு கூட போகிற மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா? அதே போல் உனக்கு நான் அமைச்சு தரேன். இங்கேன்னா இப்போவே அமைச்சிடுவேன். அடுத்த 2 மாதத்தில் உனக்கு நல்லதாக தொலாவி பிடிக்கணும். 2வது வெளிநாடு போகிற மாதிரி இருக்கணும். சரியா? அதுக்குண்டான வாய்ப்பும் நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்து நீ எதிர்பார்த்த போல் நோய் நொடி இல்லாமல் உனக்கு நான் காப்பாற்றி பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கிடுவேன். லேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு நீ வருத்தமெல்லாம் பட வேண்டாம். அப்படி தானே வருத்தப்படுற? எல்லோரும் என்ன கேட்குறாங்க, ஏன் இப்படி வச்சுருக்க அப்படின்னு. நான் சொன்ன மாதிரி தீந்து மாசி வர்றதுக்குள்ளே உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறோம். அது வரைக்கும் என்னை வந்து பார்த்துட்டு போ, நான் கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடியும் தஞ்சாவூர் வச்சுப்பா. தஞ்சாவூர் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா, சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு இங்கேயும் பிரச்சனை, எனக்கு அங்கேயும் பிரச்சனை. அப்படி தாண்டமான போய் காலில் விழுந்துட்டோம். சரிப்பா. அதே போல் கருப்பசாமி இப்போ வேலை செய்கிற இடத்துலையும் உனக்கு சின்ன சின்ன இடைஞ்சல் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் அந்த இடத்துலையும் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்து, அதே போல் வர தீபாவளி ஐப்பசி மாதம் 30 முடிய வரைக்கும் நீ ஒரு பக்கம் போக வேணாம். அதுக்குள்ளே நான் கருப்பசாமி உனக்கு ஒன்று எல்லாம் சரி பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உனக்கு அங்கே கூப்பிட்டா போதும்ல. அதே மாதிரி அங்கே இருக்கிறவனுக்கு வந்து உண்மை எது பொய் எதுன்னு தெரியணும். இப்போ நீதியாக எல்லாமே எல்லாம் பண்ணி வச்சுட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி கலாட்டாகி கிடக்குது. அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி அதையெல்லாம் சரி பண்ணி எந்த இடைஞ்சல் இல்லை அப்படிங்கிற மாதிரி உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் உன்னை அனுப்பி வச்சா போதும்ல. அதே போல் உனக்கு அப்படியா? சரி, அதுக்கு வந்து ஆடி அமாவாசனை கொடுத்துருண்டாம்மா. எனக்கு நீ எடுக்கிறீல்ல, பால் கூட எடுக்கிறீல்ல, அதனால் அந்த அன்னைக்கு உனக்கு கூப்பிட்டு சொல்கிறேன். நீ அங்கே போயிட்டு வர்றதுக்கு 2 நாளைக்கு மட்டும் பர்மிஷன் கொடுக்குறேன். போயிட்டு பார்த்துட்டு வந்துடு. நான் சொன்ன டைமுக்கு மேலே உன் பிரச்சனையை தீர்த்து உன் மேலே பழி இல்லாமல் உன்னை நல்லபடியாக அங்கே கொண்டு சேர்த்துனா போதுமில்ல. அதே போல் நான் கர்ப்பசம் உருவாக்கி தருவேன். அதுக்கு தப்ப கனி கொடுக்குறேன் பாரு. 2 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குடிச்சிரு. வரும்போதெல்லாம் கனி வாங்கி குடிச்சிட்டு போ, உனக்கு சரியாக போயிடும். கருப்பம் கூடவே வரும்போது அடுத்த வர ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி எம்எஸ் நகர் வச்சுப்பா. எம்எஸ் நகர் குடும்பத்தில் ஒரு நாளைக்கு நல்லா இருக்குது, 9 நாளைக்கு நல்லா இல்லை. அப்படியே இல்லையிடமான. அதனால் ஒரு நாளைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, அப்புறம் பார்த்தா ஒரு வாரத்துக்கு மறுபடியும் அதே மாதிரி இருக்குது. அதனால் குழப்பத்து மேலே குழப்பமாக இருக்குது. அப்படி தானே? அதனால் கருப்பசாமி எனக்கு வந்து பால் குடம் எடுத்துரு. பால் குடம் எடுத்துகிட்டு முடிஞ்சு போகிறதுக்குள்ளேயே நான் கருப்பசாமி உனக்கு ஒரு நல்ல முடிவை உருவாக்கி தகப்பன் அப்படிங்கிறதுனால ஒருக்காங்கிறது 2 டைம் பார்த்துட்ருக்கேன். அதனால் ஆடி முடிய வரைக்கும் தான் அவனுக்கு ஒரு வாய்ப்பு. நியாயமாக இருந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் தகவல் இங்கிருந்தே ஒரு சிலதெல்லாம் போயிட்டுருக்கு. அப்படின்னா உன்னோட இருப்பிடத்துலேருந்து. அதனால் இப்போ இடம் மாறணும் இல்லை, மாறினதுலேருந்து எல்லாமே தெரியும். அவனும் திருப்பூர் வந்துட்டு தான் போகிறானே, அப்படியே இல்லையா? அதனால் எப்படி இருக்கேன் என்ன இருக்கிறேன்னு நலம் விசாரிச்சுட்டு தான் இருக்கேன். அதனால் அந்த இடைஞ்சல் வர்றதுக்கு இல்லாமல் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்து அம்மாளையும் மகனையும் உடம்பை சுத்தம் பண்ணி விட்டு அதுக்குள்ளே நீ நினச்சது போல் ஊரில் இருக்கிற இடத்தையும் உனக்கு நல்லபடியாக மாற்றி அமைச்சு கொடுத்து பேர் சொல்கிற அளவுக்கு உருவாக்கினா போதுமில்ல. அதே போல் உனக்கு அமைச்சு தரேன். 3 கனி கொடுத்துட்டு போகிறேன். ஒன்றை உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு, 2 ஆளுக்கு 1 பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. உனக்கு குழப்பம் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்து நல்லபடியாக உனக்கு ஒரு வாழ்க்கையும் அமைச்சு அதே மாதிரி இடத்தையும் உனக்கு வாங்கி கொடுத்து தக்க தண்டனை உனக்கு வாங்கி கொடுத்தா போதுமில்ல. நான் அதுதான் சொல்கிறேன், சேர்ந்து வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைடாமனே.
அதனால் ஆடி வரைக்கும் ஒரு டைம் அவனுக்கு கொடுக்குறேன். அந்த டைமுக்குள்ளே திருந்தி எதுவும் பண்ணாமல் விட்டுட்டான்னா அதோட விட்டுடலாம். மறுபடியும் இடைஞ்சல் கொடுத்தான்னா அதுக்கு வேறு மாதிரி நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி நீ கேட்டது மாதிரியே தண்டனையும் கொடுத்து அந்த இடத்த உனக்கு அமைச்சு கொடுத்தா போதும் இல்லை, நான் உருவாக்கி தரம்போ. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பார். கருப்பசாமி மறுபடியும் திருப்பத்தூர் வச்சுப்பா. திருப்பத்தூர் நான் வந்து ஃபாஸ்ட்டு ஃபுட் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன். அது ஃபாஸ்ட்டு ஃபுட் வியாபாரம் பண்ணுறேன். என்ன வியாபாரம் பண்ணுறேன் அப்படின்னு மறுபடியும் போய் காலில் விழுந்துட்டு ஓடும். அதே போல் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, சுற்றி பார்த்ததில் இப்போ அந்த இடத்த வாங்கி அதைய நல்ல முறையை விற்று நல்லபடியாக கடனை கட்டி நல்லபடியாக பேர் வாங்கி வெளியில் வந்துடணும். அப்படி தானே? அதனால் ஏமாத்து வேலையெல்லாம் நிறைய நடக்குது இல்லையா? அதனால் கொஞ்சம் ஏமாந்த அப்படின்னா நீ யாருன்னு கேட்டுருவேன். இப்போ அந்த நிலைமை போயிட்டுருக்கு. அதனால் கருப்பசாமி உனக்கு மாற்றி அமைச்சு வர்ற ஐப்பசிக்கு முன்னாடியே ஆவணி புரட்டாசி கடைசி ஆகிறதுக்குள்ளேயே இது சீக்கிரமாக உனக்கு விற்கிறதுக்குள்ளான வாய்ப்பு உனக்கு உருவாக்கி கொடுத்துட்டா போனேன். ஐப்பசி கடைசி ஆகிறதுக்குள்ளே விற்றுடலாம். சரியா? உனக்கு சீக்கிரமாக விற்றும் கொடுத்து நல்லபடியாக வியாபாரத்தையும் கொடுத்து நல்லபடியாக கடன் இல்லாமல் உனக்கு நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்தா போதும்ல. அதே போல் அமைச்சு கொடுத்துட்றேன். உன்னோட மகன் எல்லாரும் போல் பேசணும். அப்படி தானே? அதனால் கருப்பசாமி ஒரு 5 வாரம் மட்டும் கனி நான் கொடுக்கறத உள்ளுக்கு உன்னோட ஆலயத்தில் கொண்டுட்டு போய் உள்ளுக்கு கொடுத்துரு. இப்போ குடிக்க மாட்டேன், உள்ளுக்கு கொண்டு போய் கொடுத்துரு. எதுவும் கலக்கியெல்லாம் கொடுக்கக்கூடாது. இப்படி தொடர்ந்து ஒரு 5 வாரம் கொண்டுட்டு போய் கொடுத்த அப்படின்னா உனக்கு முழுசாக எல்லாரும் பேசுகிற மாதிரி உனக்கு பேச்சு கொடுத்தா போதும்ல. எல்லாரும் பேசுகிற மாதிரி நல்லபடியாக பேசுகிறதுக்கப்புறம் எனக்கு வர்ற மக்களுக்கு கடா வெட்டி அன்னதானம் போட்டணும். பேச வச்சிடறேன். அடுத்து ஐப்பசி 30 முடியறதுக்குள்ளே அந்த இடத்தையும் விற்று கடனையும் கட்டி கொடுத்துறேன். நாளையிலேருந்து உனக்கு வியாபாரமும் பஞ்சம் இல்லாமல் கருப்பசாமி உருவாக்கி கொடுத்துறேன். கிட்டவா இதை கொண்டுட்டு போய் உன் மகனுக்கு இதை நான் அறுத்து வச்சுருக்கேன். இதை கொண்டுட்டு போய் நீ நிற்கிற இடத்துல வண்டி எங்கே நிப்பாட்டுற அந்த இடத்துல 4 அறுத்து போட்டுற. சரியா? இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் கொண்டுட்டு போய் கருப்பசாமி எனக்கு தாயின் தகப்பனா நீதான் இருக்கணும். அதே போல் கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக அதை விற்று கடனையும் கட்டி கொடுத்து 4 பேர் மதிக்கிற மாதிரி அமைச்சு கொடுத்து பிள்ளைகளையும் நல்லபடியாக படிக்க வைக்கணும். எல்லாம் அமைச்சு கொடுத்துட்றேன். இன்னும் ஒரு 13 மாதத்துக்கு வந்து டைம் சரியில்லை. 13 மாதத்துக்கு 15 நாளைக்கு ஒருக்கா என்கிட்ட வந்து கனி வாங்கிட்டு என்னை வந்து பார்த்துட்டு போயிரு. நான் கருப்பசாமி 13 மாதத்துக்குள்ளே எல்லாம் ஓர்சல் பண்ணி முழுசாக கடன்லேருந்து உனக்கு வெளியில் வர வச்சு நிம்மதியாக அறவேறு கஞ்சியாவது உனக்கு நிம்மதியாக அமைச்சு கொடுத்துட்றேன். உனக்கு மாற்றம் தெரியணும் அப்படின்னு இன்னொரு 60 நாள் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் பரவாயில்லப்பா அப்படிங்கிற அளவுக்கு உனக்கு கொண்டு வந்து கொடுப்பேன். அது வரைக்கும் தவிராமல் என்னை வந்து பார்த்துட்டு போ, நான் கூடவே வரம்போ. இன்னையோட உன் கஷ்டம் தீர்ந்துச்சு போ, வியாபாரம் வந்துடும். உன்னை வந்து யாரும் ஏமாத்துறதுக்கு நான் விட மாட்டேன். உனக்கு கணக்கு போட்டு உனக்கு வர வேண்டியதை வர வச்சு விற்கக்கூடாதுன்னு முடிவெடுத்து பண்ணி வச்சுருக்கேன். அதையெல்லாம் மாற்றி உனக்கு விற்றும் கொடுத்து அதிலிருந்து உனக்கு ரிலீஸ் கடன் பண்ணி உனக்கு அமைச்சு கொடுத்துறம்போ, கூடவே வரம்போ. நான் தான் சொல்லிட்டேன் 4 நாள் இருக்குது. வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு எப்போ வேணாலும் வரலாம். அமாவாசை பௌர்ணமி அப்போ வேணாலும் வரலாம். 15 நாளைக்கு ஒருக்கா உனக்கு டைம் கிடைக்கிறப்ப அப்போ வந்து பார்த்துட்டு போ. நான் வரும்போது என்கிட்ட கனி வாங்கிட்டு போயிடணும். நான் கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடியும் வழக்காடி பார்த்ததில் எந்த ஊர்? கூடலூர். வச்சுப்பா கூடலூர். உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா, சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி மகனை நல்லபடியாக என்ன பண்ணியாச்சு, வேலைக்கு போயாச்சு. நல்லபடியாக எதுக்கு போயிருக்கான்? மிலிட்ரிக்கு போயிருக்கான். அப்படி தானே? நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்டேன். அதே போல் எல்லாத்துக்கும் நோய் நொடி இல்லாமல் கருப்பை காப்பாற்றணும். அப்படியே இல்லையா? அதே போல் குடும்பத்தில் நான் நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் பெருசாக என் கண்ணுக்கு எதுவும் தென்படலை. மகனை எப்படியோ கரை சேர்த்தி விட்டுட்டேன். இன்னும் இருக்கிறால கரை சேர்த்தணும்ல. அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்து ஒன்று சொன்னபடி கேட்காம போயிடுச்சு. போச்சா இல்லையா? அதனால் கருப்பசாமி அதனால் வந்து அதுவும் இப்படி விலகி நிற்கிது. அதனால் கருப்பசாமி எல்லாம் ஒன்று சேர்த்து வச்சிடலாமா? சேர்த்து வச்சிடலாம். போய் காலைல விழுந்துட்டோம். அதே போல் கருப்பசாமி சரிப்பா அதே போல் எல்லாத்தையும் உனக்கு ஒன்று சேர்த்து வச்சு அதே மாதிரி நோய் நொடி இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி கொடுத்து இருக்கிற வியாபாரத்துக்கு உனக்கு ஏதோ ஒன்று தொழிலுக்கு போகிற தொழிலுக்கு இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு அமைச்சு கொடுத்து வெயிட்டு தூக்குற மாதிரி எனக்கு தெரியுது. என்ன தொழில் பண்ணுற? லோடு மேன். அதுதான் வெயிட்டு தூக்குற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் உனக்கு வந்து எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பன் உனக்கு காப்பாற்றி கொடுத்து அதே போல் நோய் நொடி இல்லாமல் நாளையிலேருந்தே உனக்கு சரி பண்ணி கொடுத்துட்டாமானே.
ஒரு 60 நாள் இல்லை 63 நாள் மட்டும் பொறுமையாக இரு. சரியா? எந்த விஷயத்துலையாக இருந்தாலும் கவனமாக இரு. அதுக்கப்புறம் உனக்கு எல்லாமே உனக்கு வெற்றி தான். சரியா? அதே மாதிரி உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து எந்த இடைஞ்சல் இல்லாமல் நாளையிலேருந்து அமைச்சு கொடுத்துட்றேன். கிட்டவா அப்படியா? அதுக்குத்தான் எல்லாம் ஒன்று சேர்த்து வச்சிடலாமான்னு நான் கேட்டேன். அதனால் கருப்பசாமி அதுக்குத்தான் 63 நாள் பேசாமல் அப்படின்னு இருக்கேன். 2 மாதம் ஒரு 3 நாள் அது வரைக்கும் பொறுமையாக இரு. நீ எதிர்பார்த்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வச்சு எந்த இடைஞ்சல் இல்லாமல் அவனுக்கும் நல்லபடியாக கரை சேர்த்தி கொடுத்து வேலைக்கு மிலிட்ரிக்கு அனுப்பி வச்சு உனக்கு நல்லபடியாக வாழ்க்கைக்கும் நல்லபடியாக தொலைவி நான் அமைச்சிடுறேன். குடும்பத்தில் இப்போ 3 பேரா? 3 பேர்த்தில் இப்போ 2 பேர். நீ முதல்ல 2 பேர். சரியா? ஒன்றை கொண்டுட்டு போய் வச்சிரு. சரியா? ஒன்றை கொண்டுட்டு போய் என் பேரை சொல்லி உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. எனக்கு தாயின் தகப்பனே நீ தான், நீ கூடவே இருக்கணும் அப்படின்னு. 2 அணத்தை கொண்டுட்டு போய் எல்லோரும் புழிஞ்சு குடும்பத்தில் உள்ளவங்க அத்தனை பேர் புழிஞ்சு உள்ளுக்கு குடிச்சிடணும். நோய் நொடி இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துட்றேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு எனக்கு ரோஜா பூவில் ஒரு மாலை, கனியில் ஒரு மாலை, எனக்கு பாட்டில் சுருட்டு வாங்கிட்டு வா. நாளையோடு உனக்கு அந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி நாளையிலேருந்து 4 காசு மிச்சம் நிற்கிற மாதிரி உருவாக்குனா போதுமில்ல. நான் கருப்பேன் கூடவே வர முடியாமல் நீ வேலைக்கு உனக்கு எப்படி நீ கேட்டு அவனை மிலிட்ரிக்கு நான் அனுப்பி வச்சனோ அதே போல் நாளையிலேருந்து உன்னோட காவலுக்கு நான் வந்துடுறேன். உன் குடும்பத்தில் உள்ள பிரச்சனையும் தீர்த்து கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதுமில்ல. கூடவே வரும்போது எதுவும் வராது. நான் தேடி வச்சு நான் அனுப்பி வச்சுருக்கேன். அதனால் கருப்பை நான் கூடவே இருப்பேன். அதனால் கவலைப்படாமல் போ. சாமி மறுபடி அவினாசி பாளையம் போயிடுச்சுப்பா. அவினாசி பாளையம் சாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் கர்ப்பசாமி நான் சவாலில் ஜெயிக்கணும், நான் பழக்கடை வைக்கணும். கேட்டே கேட்கலையா? நிறையா பேர் கடைக்காரன் கேட்குறான், திடீர்னு மாற்றி விட்டுருணுங்கிறான். எப்படியோ கருப்பசாமி எனக்கு அந்த இடத்துல ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்னு நான் கேட்டேன். இப்போ பழக்கடை ஓப்பன் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு. போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதனால் இப்போ பூக்கடை பழக்கடை ஆயிடுச்சு. அதுலேயே இப்போ பூக்கடையும் போட்டு வியாபாரம் பண்ணுறான். அதனால் பல இடத்துல எடுத்து மாற்றக்கூடாது. பூக்கடை இங்கேயும் இருக்கணும், அங்கேயும் இருக்கணும். அங்கே போட்டிருக்கே போடலையா? அங்கே போடணும். அங்கே வேற ஆள் வந்துச்சு அப்படின்னு உனக்கு எல்லாமே இடைஞ்சல் வரும். இப்போ அது நான் தேடி கொடுத்த இடம். அதனால் அதை சும்மாவாவது கொண்டுட்டு போய் வியாபாரம் ஆகலினாலும் கூட ஒரு ஆளை போட்டு அங்கே உட்கார வை. சரியா? அடுத்தவனை உள்ள விடக்கூடாது. அதே போல் உனக்கு பழக்கடையும் உனக்கு வியாபாரம் பண்ணி கொடுத்து அதே போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு மகனையும் நல்லபடியாக கரை சேர்த்தி அவனுக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுக்கணுமா இல்லையா? அதனால் கொஞ்சமாக ஒரு கெட்ட புத்தி போயிட்டுருக்குது. அதை முழுசாக திருத்தி நல்ல புத்தியை கொடுத்தா போதுமா? அதே போல் நல்ல புத்தியை கொடுத்து நல்லபடியாக பழக்கடையும் ஓட வச்சு வியாபாரத்துலேயும் பஞ்சம் இல்லாமல் உனக்கு அமைச்சு தந்துடுறேன். இன்னொரு லோனுக்கு எதிர்பார்த்துட்ருக்க அவசரத்துக்கு இப்போ அது ஆகாது. சரியா? அது ஆகும். நீ எதிர்பார்க்குற டைமுக்கு அது ஆகாது. அதனால் உனக்கு வியாபாரத்தில் நல்லபடியாக உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். உன்னை கொண்டுட்டு போய் கடையில் 4 அறுத்து போட்டு உன்னை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டு நல்ல புத்தியை கொடுக்கணும் கருப்பசாமி அப்படின்னு. நீ எதிர்பார்த்தது போல உனக்கு நல்ல புத்தியும் கொடுத்து நல்லபடியாக கொஞ்சம் நாளைக்கு ஒரு நல்ல பொண்ணு அமைய வரைக்கும் ஒழுக்கமாக இருக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துட்றேன். அமாவாசைக்கு பௌர்ணமிக்கும் அப்படி இல்லைன்னா 15 நாளைக்கு ஒருக்கா தவறாமல் என்னோடய இடத்துக்கு பார்த்துட்டு போயிடு. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் வேலைப்பாடுகளெல்லாம் நடக்கும். உனக்கு ஆப்போசிட்டு பார்ட்டி இப்போ இவ்வளவு தூரம் பண்ணியிருந்து மறுபடியும் பழக்கடை வச்சுட்டாலே அப்படின்னு போட்டிக்கு நிறைய இருக்கேன். அதனால் அப்பப்போ என்னை பார்த்துட்டு போயிரு. நான் தான் சொல்லிட்டேனே போட்டிக்கு வந்திருக்கான். அதனால் போட்டியில் கருப்பசாமி யாரோட வியாபாரத்தையும் நம்ம குறுக்காட்ட வேண்டாம். உனக்கு போடுற முதல் வியாபாரம் நல்லபடியாக கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். பூவுக்கும் நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். தவறாமல் என்னை பார்த்துட்டு போயிரு. கூடவே வரம்போ அதுக்குத்தான் அங்கே கொடுத்துருக்குறேண்ணே. உன்னை கொண்டுட்டு போய் எல்லாம் உள்ளுக்கு சாப்பிட்றணும். உன்னை கொண்டுட்டு போய் உன்னோட கடையில் 4 அறுத்து போட்டு கூடவே வரம்போ. சாமி மறுபடியும் காஞ்சி கோயில் போயிடுச்சுப்பா. காஞ்சி கோயில் சேர்ந்து வாழணுமாம்ல? யாரும் சேர்ந்து வாழணும்? சேர்ந்து வாழணுமா? அப்படி தானே? அப்படின்னு போய் காலையில் வந்துட்டு ஓடும். சாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு நல்லபடியாக ஒரு நாளைக்கு ஒவ்வொரு பதில் வருது. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பதில் வருது. அதனால் கருப்பசாமி அதுக்கு ஒரு வாய்ப்பு உனக்கு நான் அமைச்சு தந்துடுறேன். எனக்கு வியாழக்கிழமை மணிக்கு வரணும். சரியா? எனக்கு ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு வா. நீ எதிர்பார்த்தது போல் அதுக்குள்ளே போய் வழக்காடி பார்த்துட்டு இப்போ வரலான்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருந்தா அதுக்குள்ளே மறுபடியும் உள்ள ஆட்டத்தை களைச்சி விட்டா ஒரு ஆள் அதனால் கருப்பசாமி உனக்கு மாற்றி அமைச்சு
நீ நினச்சது போலயே கர்ப்பசாமி சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு வர வியாழக்கிழமைக்கு உனக்கு ஒரு தீர்க்கமாக ஒரு முடிவு பண்ணி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல, அதே போல் அமைச்சு தருவான். நான் தான் சொன்னேன், ஒரு ஆள்னு சொல்லியிருக்கேன், நீ சொல்லலை. அப்படி நான் வந்து குறிப்பிட்ட ஆளை சொல்லக்கூடாது. அதனால் இப்போ போகலாம்னு அவருக்கு ஒரு ஐடியா இருந்தது. அதனால் போக வேணான்னு சொல்லி, வேணுன்னா அவன் இங்கே வரட்டும், வேணுன்னா அவன் இங்கே வரட்டும், நீ அவன் அப்பனுக்கு போய் சோறாக்கி போடுறதுக்கு நீ என்ன சமையல்காரியா அப்படிங்கிற பேச்சு அன்னைக்கு நல்லா இருந்துச்சு, இன்றைக்கி பிடிக்கல அதானே. அதனால் கருப்பசாமி அவளுக்கு புத்தியை தெளிய வச்சு சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பும் கருப்பசாமி உனக்கு உருவாக்கினா போதும்ல, அதே போல் உனக்கு உருவாக்கி தந்துடுறேன். இதை பகுதி சாப்பிட்டு நீ பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. உடம்புல இருக்கிற பிரச்சனை முழுசாக உனக்கு குணப்படுத்தினேன். அதை கொண்டுட்டு போய் எனக்கு கருப்பசாமி எனக்கு சேர்த்தி வச்சிடணும், எனக்கு தெரியாது, உன் பாதத்தில் ஒப்படைச்சிருக்கேன் அப்படின்னு கொண்டு உன்னோட இருப்படத்தில் வச்சிரு. நான் கருப்பன் கூடவே வரம்போ வர வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பார். பிள்ளைக்கு போன வாரம் வந்தாங்க சாமி, வந்துட்டு டைப்பில் ஊற்றிட்டாங்க, மறுபடியும் வரன்ட்டு போனேன். அப்படியா, சரி, அதையும் போய் வழக்காடி பார்த்துட்டு வந்தாரு. வர வியாழக்கிழமைக்கு என்ன வந்து பார், அதுக்கு ஒரு முடிவு சொல்லிடுறேன். கருப்பசாமி மறுபடி சென்னை போயிடுச்சுப்பா. சென்னை இப்படியே என் மகனை கூட்டிகிட்டு வந்து சேர்த்தனம்ப்பா. எனக்கு அது ஒரு முயற்சி மட்டும் பண்ணால் போதும், முன்னாடியே கழட்டுப்பா. அதே போல் கர்ப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, சுற்றி பார்த்ததில் கர்ப்பசாமி போன வாரம் வந்து மகனே ஒரு சின்ன இடைஞ்சல் கொடுக்கலாம்னு கொடுத்தேன். கொடுத்ததில் வந்து அவன் பாதுகாப்பாக வேறு பக்கம் போய் ஒரு பாதுகாப்பு பண்ணி வச்சுருக்கான். அதனால் அதை முதல்ல குறுக்கு வழியில் போயிருக்கான். அது வந்து அவன் போகலை, அதை வந்து நானே அரை அடி ஒதுங்கி நிற்கணுமா, அந்தளவுக்கு ஒரு சில வேலைகள்லாம் நடந்திருக்கு. அதனால் ஒரு இடையில வந்து மனசு மாறி பேசினான், நம்ம செஞ்சது தப்புத்தான், மரியாதைக்கு நம்ம தகப்பங்கிட்டே போயிடணும் அப்படின்னு யோசிக்கிறது. வீட்டில் ஒரு வாக்குவாதமும் வந்தது. அதனால் உஷாராக மாறிட்டான். அதனால் கர்ப்பசாமி அவனுக்கு வந்து ஒரு திருவிழா வரைக்கும் ஒரு வாய்ப்பு நான் கொடுக்குறேன். சரியா, திருவிழா வரைக்கும் இன்னும் கொஞ்ச நாள் தான், நம்ம நாளெல்லாம் இல்லை, அது வரைக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்போம். அதுக்கு ஒத்து வரல அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்று இழந்தாத்தான் ஒன்று வருவான் அப்படின்னா அது இழந்தாலும் கவலை இல்லை, அப்படி தான் பண்ணு. அதனால் ஒன்று போனாத்தான் ஒன்று வரணும். அவன் அங்கே இருந்தாத்தானே அங்கே இருப்பான், அவன் இல்லைன்னா அப்போ அங்கே இருக்க மாட்டான்ல. அதனால் கருப்பசாமி திருவிழா வரைக்கும் பார்ப்ப ஒரு வாய்ப்பு. அப்படி ஒத்து வழினா கருப்பசாமி உனக்கு வேறு மாதிரி உனக்கு ஒரு முடிவு பண்ணி கட்டாயமாக கூட்டிகிட்டு வந்துடுவேன். அதுலலாம் எந்த மாற்றமும் கிடையாது. அதனால் கருப்பசாமி ஒரு நாளுங்கிறது 10 நாள் ஆகும், ஆனால் பரவாயில்ல, ஆக வந்து முழுசாக விண்ணமாகாமல் உனக்கு நல்ல புத்தியோடு வரணும். இன்றைக்கி 4 நாளைக்கு வந்துட்டு மறுபடியும் திரும்பி போயிடக்கூடாது, அப்படி தானே. அதனால் நிரந்தரமாக வர்றதுக்கு ஒரு முடிவு பண்ணியாச்சு. திருவிழா வரைக்கும் பொறுமையாக இருக்கு. அதுக்கப்புறம் கருப்பசாமி நான் யாருங்கிறது உன் கண்ணு முன்னாடியே காட்டுறோம். உனக்கு நல்லபடியாக நாளையிலேருந்து வரும்படி நல்லபடியாக கருப்பை உருவாக்கி தரணுமானே, கவலைப்படாமல் போ. வரும்போது எனக்கு ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு வா கூட வரும்போ. சாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் வந்து சிப்புக்கு போகணும், அதுக்கு ஒரு நல்ல ஒரு வழி காட்டணும். அதனால் நான் வந்து மெக்கானிக்குப்பா, மெக்கானிக்கு தானே அப்படின்னு என்னோடய ஆலயத்தை போய் ஒரு சுற்றிட்டு ஓடு. 13 நாள் வானே எண்ணி ஒரு 13 நாளில் ஒரு சிக்கல் ஒன்று வரும். அந்த சிக்கலை தாண்டி நீ நினச்சது போல் கருப்பசாமி எனக்கு தெரியாது அப்படின்னு எதுக்கும் நீ முன்னாடி மட்டும் போகாமல் இரு. நீ நினச்சது போல் உனக்கு கெட்டதை எல்லாமே விலக்கி விட்டு நாளையிலேருந்து உனக்கு தொழில் வருமானத்துக்கு உண்டான வாய்ப்பை நான் கருப்பேன் உருவாக்கி கொடுத்துறேன். என் வாக்கில் நான் கரெக்டாக இருப்பேன், உன் வாக்கில் நீ எப்படி இருக்கணும், இப்போ எப்படி இருக்க அதே மாதிரி கரெக்டாக இருப்பியா, நம்பலாம்ல. அப்படி இருந்து அப்படின்னா நீ நினச்சது போல் பழையபடி 10 பேர்த்தை வச்சு மறுபடியும் உனக்கு வேலை செய்கிற அளவுக்கு உருவாக்கி கொடுத்து பேர் சொல்கிற மாதிரி கருப்பசாமி நல்லபடியாக அந்த இடத்துல நிலச்சி நிற்கிற மாதிரி உனக்கு உருவாக்கி கடனையும் கட்டி பிள்ளைகளையும் நல்லபடியாக உனக்கு நான் கரை சேர்த்தி கொடுத்துறேன். நான் சொன்ன டைமில் நீ வந்து சிப்புக்கு போயிடலாம். சரியா, அதே போல் நம்ம எழுதுனதில் வந்து நல்லபடியாக நம்ம பாஸ் ஆகணும், அப்படி தானே. எழுதுனதில் பாஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்பு நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தேன், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதே போல் கருப்பசாமி தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ. ஒரு 8 மாதம், அந்த 8 மாதத்துக்குள்ளே உனக்கு இருக்கிறது அத்தனையும் சுத்தம் பண்ணி உனக்கு பழையபடி உனக்கு நல்லபடியாக தொழில் அமைச்சு எல்லாம் நான் நல்லா இருக்கிறேன்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும்ல. அதே போல் உனக்கு உருவாக்கி கொடுத்தனே. போகணுமா, நான் கருப்பசாமி கூடவே வரேன், அதுவும் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். இன்னும் எல்லாமே உனக்கு வெற்றி தான். நான் சொன்னதில் கரெக்டாக இருந்தால், இல்லைன்னா மறுபடியும் தலகப்பறிக்க கமந்துடும், அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது.
அதுக்கு தண்டனையும் கொடுத்துருவேன், முதவே சொல்லிட்டேன். சரியா? அதனால் கருப்பசாமி படித்த படிப்புக்கு உண்டான எக்ஸாம் எழுத வச்சு, நீ நினச்சத வேலை அங்கே உனக்கு அனுப்பியும் வச்சு, நல்லபடியாக வருமானத்தையும் உனக்கு கொடுத்து, நல்லபடியாக பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்தேன். கருப்பன் கூடவே வரப்போ நான் தான் போகலான்ட்டனே. அதை நீ பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும். போகும்போது கருப்பசாமி எனக்கு தாயும் தகப்பன் நீ தான், நான் போகிறதில்ல, கண்டிப்பாக நான் நினைக்கிற வேலைக்கு போகணும். அதே போல் கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக நீ இதை உருவாக்கி தரணும் அப்படின்னு சொல்லி உள்ளுக்கு குடிச்சிட்டு போ. நீ உனக்கு நினச்சது போல உனக்கு நல்லபடியாக எக்ஸாமில் பாஸ் பண்ணி கொடுத்துறேன். நீ நினச்சது போலே கப்பல்லே வேலைக்கு போயிடலாம். அதுதானே கேட்ட? அதே போல் உனக்கு நான் உருவாக்கி கொடுத்துறேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பார். சாமி மறுபடி பல்லடம் போயிடுச்சுப்பா. பல்லடம் வாழ்க்கையில் தோற்று போயிட்டான். வாழ்க்கையில் தோற்று போனவங்க மட்டும் உள்ளவா. அவள் வந்து வாழ்க்கையே அமையலை அப்படின்றான். அது யார்? வாழ்க்கையே அமையலை. நீ வெளியில் உட்காரப்பா, கூப்பிட்றேன். நீ வெளியில் உட்கார், 2 பேர். நீ போய் காலில் விழுந்துட்டு வா. வாழ்க்கை நல்லபடியாக அமையணும் கருப்பசாமி, நல்லபடியாக வாழ்க்கை அமையணும். நம்மளவோ எவ்வளவோ முயற்சியெல்லாம் எடுத்து பார்த்தோம், அதுக்கு முயற்சிக்கு உண்டான பலனும் இல்லை, சப்போர்ட்டுக்கு உண்டான ஆளும் யாரும் இல்லை. அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக வாழ்க்கையும் நான் உனக்கு தொலாவி அமைச்சு, அதே போல் உனக்கு நல்லபடியாக வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு கருப்பசாமி உனக்கு உருவாக்கினா போதும்ல. நான் அதே போல் அமைச்சு தரேன், போய் காலில் விழுந்துட்டோம். அதே போல் கருப்பசாமி சரிப்பா. அதனால் கருப்பசாமி வர சித்திரை மாதம் வந்துடண்டாமானே, வர சித்திரை மாதம் வர்றதுக்குள்ளே நம்ம நீ நினச்சது போல் உனக்கு நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்து, அதே போல் நல்லபடியாக இருக்கிறதுக்கு எந்த வித இடைஞ்சல் இல்லாமல் கருப்பன் காப்பாற்றினா போதுமில்ல. அதே போல் உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன். தவறாமல் அமாவாசை பௌர்ணமி என்னை வந்து பார்த்துட்டு போயிடணும். சரியா? நான் தான் சொல்கிறேன்டாமானே, நான் சொன்னது வந்து கரெக்டான டைமுக்கு நீ என்னை வந்து பாரு. சரியா? நீ தள்ளி வர வர நானும் தள்ளித்தான் போடுவேன். நான் என்ன பண்ணுறது? அதே மாதிரி என்னோடய வாக்கு மாறி போயிருமில்ல. அப்புறம் நீ தவறாமல் வந்து அப்படின்னா தவறாமல் நானும் உன்னை ஞாபகம் வச்சுருந்து நான் சொன்ன டைமு கூட உனக்கு சீக்கிரமாக அமைச்சிருவேன். நான் சொன்னதுலேருந்து 4 டைம் தள்ளி 5வது டைம் என்னை வந்து பார்க்குறேன். நானும் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கேன். அதனால் நீ தவறாமல் வா. நீ நினச்சது போல் நான் கருப்பசாமி உனக்கு சீக்கிரமாகவே அமைச்சு உனக்கு கூட சப்போர்ட்டுக்கு நான் இருந்து நான் உனக்கு காப்பாற்றி கொடுத்துறேன். யார் சப்போர்ட்டுக்கு இருந்தான்னா இல்லைன்னா என்ன, கருப்பன் நான் கூட இருக்கேன். உன்னை லட்சியத்தில் ஜெயிக்க வச்சா போதும்ல, நான் கருப்பன் கூடவே வரம்போ. சாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் உடல்நலை வந்து சரியில்லை. அதனால் கருப்பசாமி ஓரளவுக்கு இப்போ ஒரு மாதிரி இருக்குது. வருத்தமடைஞ்ச பெண்ணடையா சொல்லுது, வருத்தமடைஞ்ச பெண்ணடையிடமான நீ உட்கார். அம்மாளும் மகளும் வந்திருக்கணும், உடம்புக்கு சரியில்லை, பகுதி ரெடி பண்ணியாச்சு. இப்படி எல்லா டீட்டெயிலும் சொன்னாத்தே வருவேன் என்னை பார்க்க. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, உடம்பு தொந்தரவு, என்னால் எங்கேயும் முழுசு எங்கேயும் போக முடியாது கருப்பசாமி. அந்த சூழ்நிலையில் இருந்தான். உப்பை எப்படி இருக்க மகள? இப்போ பரவாயில்ல. அதே போல் எந்த மருத்துவம் பார்த்து ஒன்றும் சரி வரல. அதனால் நான் கொடுத்த கனியில் சரி பண்ணியாச்சு. அதே போல் மறுபடியும் உனக்கு முழுசாக உனக்கு குணப்படுத்தி கொடுத்து கிட்டவா. நம்ம நினச்சது வாக்கு நான் கருப்பசாமி எல்லாத்துலேயும் உனக்கு அமைச்சு வாழ்க்கையிலையும் நல்லபடியாக செட்டில் பண்ணி பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும்ல. கூட பிறந்தவங்களோட வாழ்க்கையை நினச்சான் நமக்கு வாழ்க்கையே வேணாங்கிற அளவுக்கு முடிவுக்கு வந்துடணும். இப்போ அந்த நிலைமையில தானே இருக்க. அதனால் கருப்பசாமி எல்லாத்தையும் ஓவர்செல் பண்ணிவிட்டு கூட நான் பார்த்துக்கலான்ட்டு இருக்கேன். அது வரைக்கும் கம்மனு கூட இருக்கலாம். அப்படி தானே வந்து கேட்டேன். அதனால் நான் கருப்பசாமி உடம்பை சுத்தம் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் நான் சொல்கிறேன் வர்ற பௌர்ணமிக்கு. நீ எதிர்பார்த்ததோட குடும்பத்தில் எந்த சண்டையும் இல்லாமல் வேலையும் நல்லபடியாக கொடுத்து பொருளாதார நெருக்கடி இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி கொடுத்து பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். தவறாமல் அமாவாசை பௌர்ணமி என்ன வந்து பார்த்துட்டு போய் அதை தான் சொல்லிட்டேன். 15 நாளைக்கு ஒருக்கா வரணும். சரியா? அமாவாசைக்கு வர முடியலன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து பாரு. சாமி மறுபடி குமாரபாளையம் பெருச்சுப்பா. குமாரபாளையம் இப்போ கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி புதுசாக பிரச்சனை வருது. அப்படி தானே மானே? அதனால் புதுசாக பிரச்சனை வருது. போய் பார்த்துட்டு வந்தியா? என்னவாம்மா? பெருசாக எந்த பிரச்சனையும் வராது. சரியா? இதெல்லாம் முன்னாடி செஞ்சது ஒரு சிலதெல்லாம். அதனால் அதையெல்லாம் முடித்து உனக்கு எந்த இடைஞ்சலும் பெருசாக வர்றதுக்கு இல்லாமல் உனக்கு நல்லபடியாக தொழிலும் அமைச்சு கொடுத்து வெட்டியாக நீ வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகிற மாதிரியெல்லாம் உன்னை நான் கர்ப்பசம் உருவாக்கி தர மாட்டேன். போய் பார்த்தாலும் பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமில்ல. அதே போல் எந்த இடைஞ்சலும் வராது.
ரெண்டாவது பொருளாதார பிரச்சனை. நம்ம எங்கே திரும்பினாலுமே செவத்தில் அடித்த மாதிரி இருக்குது, அப்படி தானே? அதனால் கருப்பசாமி அதுவும் இன்னும் ஒரு 7 நாள் போகிறதுக்கு, சரியா? 7 நாள்லேருந்து உனக்கு மாற்று ஏற்பாடு ஒன்று அமைச்சு கொடுத்து நீ எதிர்பார்த்தது போல உனக்கு நல்லபடியாக அதிலேருந்து கரை சேர்த்தி விட்டு நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். 7 நாள் மட்டும் யாருக்கிட்ட பேசினாலும் கவனமாக பேசு. 7 நாளைக்கு மேலே நீ எப்படி வேணாலும் போகலாம். அதே மாதிரி வருமானத்துக்கும் உனக்கு குறைவில்லாமல் உனக்கு மாற்றி அமைச்சு தந்துடுறேன். கருப்பம் கூடவே விரும்பும். அப்படியா? இப்போ இங்கே வந்திருக்கானா? நான் கொடுக்குற கனியை கொடுத்துரு. வேலையில் எந்த வித இடைஞ்சலும் வராது, சரியா? அதனால் கருப்பசாமி நாம தொலாவி பிடிச்சது, அதனால் அது வீண் போகிறக்கெல்லாம் விட மாட்டேன். அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு கூட இருந்து நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துறேன். பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிக்க சொல்லி கூடவே விரும்பும். அதுக்கு தான் சொன்னேன், ஒரு 7 நாள் போகிறதுக்கு அதுக்கு ஒரு நேரம் மாற்று ஏற்பாடு பண்ணி அதுக்கப்புறம் அமைச்சு தரேன். 7 நாளைக்கு எதை பற்றியுமே நீ யோசிக்க வேணாம். அதுக்கப்புறம் எல்லாமே உனக்கு மாற்றி அமைச்சு தரேன். அப்படியா? சரிப்பா, கண்டிப்பாக அமைச்சிடலாம். நான் கூடவே விரும்பும். இதை நீ பாங்காக வச்சுட்டு அதை கொண்டுட்டு வரணுமானே. போய் பேச்சுவார்த்தைக்கு போனாலும் அப்படி பெருசாக எதுவும் இல்லை, வந்தால் பார்த்துக்கலான்னு அனுப்பி விட்டுருவேன். கூடவே விரும்பும். தப்பாக பேசுகிறான், தப்பாக ஒரு குடியிருந்த இடத்துல தப்பாக பட்டம் போய் காரணம் நீ எங்கே போகிறோம். அதனால் கருப்பசாமி தப்பான ஒரு பேரை சொல்லி வேலை செய்கிற பிரச்சனை, குடும்பத்திலையும் பிரச்சனை, என்ன சொல்கிறதுன்னு வெளியில் சொல்லவும் முடியல, தூக்கவும் முடியல. அதனால் கருப்பசாமிக்கு எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுக்கணும். அதனால் உங்களுக்கு எந்த தப்பான பேச்சும் இல்லாமல் யாராவது பேசிக்கலாம். கருப்பசாமி கரெக்டாக கண்ணனை கொடுக்கும். நீ எதிர்பார்த்த மாதிரி கெட்டவே இல்லாமல் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்தா போதுங்க. அடுத்த அதே இடத்துல உனக்கு நல்லபடியாக நீ கேட்ட மாதிரி உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்து நீ எதிர்பார்த்த மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுங்க. போய் காலம் கொடுத்துருவோம். அதனால் கருப்பசாமி நீ நினச்சது எந்த வித இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றுறதுக்குன்னு ஒரு 11 நாளுக்குள்ளே அதுக்கு எல்லாம் மாற்றி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். வர வியாழக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலை பாட்டு மட்டும் வந்துக்குவேன். அதுக்குள்ளே போய் யாரால் என்னென்ன பண்ணியிருக்கான்னு பார்த்துட்டு வந்து உனக்கு நல்ல தீர்ப்பாக கருப்பசாமி உனக்கு உருவாக்கி உனக்கு இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு கருப்பை காப்பாற்றினா போதும்ல. அதே போல் நான் கருப்பை காப்பாற்றி தருவேன். இதை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டு எனக்கு கிட்டவா எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி எனக்கு தாயின் தகப்பனா நீ கூட இருந்து நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து நீதியாக எனக்கு கெட்ட பேர் இல்லாமல் எனக்கு காப்பாற்றி தரணும் அப்படின்னு என் பேரை சொல்லி கொண்டுட்டு போய் இருப்பிடத்தில் வச்சிரு. அதே இடத்துல உனக்கு கருப்பசாமி உனக்கு இருக்க போதும்ல. நான் கூட இருக்கேன். வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்து கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் எனக்கு நல்லபடியாக வீட்டை விற்கணும்ப்பா. நல்லபடியாக வீட்டை விற்கணும். பார்ட்டி வராமல் இருந்துச்சு, இப்போ பார்ட்டி வருது, ஆனால் சேல்ஸ் ஆகல. அப்படி தண்டமான அதனால் ஒரு வீடு விற்று கொடுத்தேன். எனக்கு சேர வேண்டிய பங்கு எனக்கு கொடுத்துருக்கணும். அது முடிச்சுட்டு வந்ததையும் எனக்கு செஞ்சுருக்கணுமா இல்லையா? இப்படி ஒவ்வொரு காரணம் சொல்கிறேன். இப்போ நானும் ஒரு காரணம் சொல்லியிருக்கேன். அதனால் இப்போ 2வது வீடு இப்போ கட்டியிருக்கோம். அதனால் அந்த வீடு இப்போ விற்காமல் நான் தான் நிப்பாட்டி வச்சுருக்கேன். என்னோடய பங்கு நீ எனக்கு கொடுத்துடணும்ல. நான் கேட்கல, எனக்கு ரொம்ப நாளாக எடுத்துகிட்டு இருக்குதுப்பா, எனக்கு வந்து சீக்கிரமாக விற்று கொடுத்துட்டா உனக்கு நான் செய்ய வேண்டியது செஞ்சு நீயே வேண்டிட்டு போனேன். அப்போ நீ செஞ்சிடணும்ல. அதனால் இப்போ உனக்கு ஒரு மன்னிப்பு கொடுத்துட்றேன். இருந்தாலும் இப்போ பணமும் எனக்கு டைட்டாக இருக்குது. அதனால் இப்போ வீட்டை கொடுத்தா 1க்கு 2 பண்ணிடணும், சரியா? அதனால் இப்போ ஆடி அமாவாசைக்கு வெட்டலாமான்னு பார்த்தேன். அதனால் ஆடி அமாவாசைக்கு இப்போ உங்கள் கையில் பொருளாதாரம் இல்லை. அதனால் சிரமப்பட்டுலாம் வெட்ட வேணாம். அதனால் நீ என்ன பண்ணுற, இந்த வீட்டையும் உனக்கு விற்று கொடுத்துறேன் நல்ல ரேட்டுக்கு. விற்று கொடுத்ததுக்கப்புறம் கருப்பசாமி எனக்கு 1 கடாய்க்கு 2 கடா வெட்டி வர்ற மக்களுக்கு அன்னதானம் போட்டு அடுத்து உனக்கு வீடு கட்டி விற்கிற யோகத்தை கருப்பசாமி உனக்கு கொடுத்து அதே போல் கருப்பசாமி பரப்பு காங்கட்டு போடும்போதே உனக்கு வந்து விலையாயிடும். ஆனால் எனக்கு வர வேண்டியது வந்துடும்ல. லாபத்தில் ஒரு பங்கு எடுத்து கொடுத்துருங்க. நீ எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி நீயும் நானும் பார்ட்னர் போட்டு உனக்கு வருமானத்தையும் கொடுத்து அதே இடத்துல உனக்கு நிலநாட்டி கொடுத்தா போதும்ல. நான் கருப்பை உருவாக்கி தரேன். 1000 பேர் 1000 விதமாக சொன்னாலும் 1000 காரணம் சொன்னாலும் வீட்டுக்கு யாரோ ஒருத்தராவது அமாவாசை பௌர்ணமிக்கு தவறாமல் வந்துடணும். ஆடி அமாவாசைக்கு எனக்கு ஒரு 3 புல்
எனக்கு வாரத்தில் ஒரு மாதிரி எத்தனை மாலை கொடுக்கும்? எனக்கு ஒரு 5 மாலை வேணும். இதை கொடுத்துரு. அடுத்த டைம் வேணால் இதை விற்று கொடுத்ததுக்கப்புறம் வேணால் நீ நினச்சது போல எனக்கு பொங்கல் வச்சு கருப்பம் கூட வரணும். இதை கொண்டுட்டு போய் அந்த இடத்துல வச்சிரு. இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி அப்படின்னு எந்த இடத்துல தேய்ச்சி குளிச்சிரு. நான் கருப்பசாமி அடுத்த ஒரு 21 நாளுக்குள்ளே அதுக்கு உண்டான வாய்ப்பு முடிச்சு கொடுத்துருமான். கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் எனக்கு வந்து கட்டட தொழில் நல்லபடியாக வேலையை அமைச்சு கொடுக்கணும். அதே போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக அமைச்சு தந்துடணும். எனக்கு பௌர்ணமிக்கு அமாவாசைக்கு எனக்கு சந்தனம் வேணும் அப்படின்னு ஒன்று கேட்டேன். 2 டைம் எனக்கு வாங்கி வந்து கொடுத்துட்டேன் குளிர்ச்சியாக. அதே போல் இந்த பௌர்ணமிக்கு என்ன பண்ணவில்ல அமாவாசைக்கு அப்படின்ற. அதனால் நீ வர்ற வியாழக்கிழமைக்கு எனக்கு வாங்கி தந்துடணும். சரியா? வியாழக்கிழமை தான் வேணும். நீ எனக்கு கொண்டுட்டு வா. உனக்குள்ள சிக்கலெல்லாம் தீர்த்து கொடுத்து வெளியில் ஒரு சிலதை சொல்லலாம், ஒரு சிலதை சொல்ல முடியாது. அந்த சிக்கலை உனக்கு தீர்த்து கல்யாணம் பண்ணாததுக்கு முன்னாடி கூட எல்லாம் சந்தோஷமாக இருந்தோம். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எல்லாம் பகையும் ஆகிப்போச்சு. அப்படி தானே? நல்லவங்க எல்லாமே பகை. கேட்டால் இது ஒரு காரணமாக சொல்லியிருக்கேன். அப்படி தானே? அடிக்கடிக்கு வழியாக மருந்து வச்சிடறாங்க. மருந்து அதுக்கு தாண்டா போன சொன்னேன். எனக்கு சந்தனம் மட்டும் கொண்டுட்டு வா, உனக்கு எல்லா வழியும் சரி பண்ணி கொடுத்துறேன். யார் என்ன பண்ணுறாங்க தெரியும். அதைத்தான் சொன்னேன். ஒரு சிலது வெளியில் சொல்லலாம், ஒரு சிலது சொல்ல முடியாது. அதை உனக்கு நான் அப்போவே சொல்லிட்டேன். உனக்குள்ள பிரச்சனை தீர்ந்துறேன். அதனால் உனக்கு கனியை கொடுத்து விட்றேன். நீ நினச்சது போல் 3 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சது. நாளைக்கு காலையிலேயே உனக்கு அந்த உடம்பு தொந்தரவெல்லாம் எதுவும் வராது. கிட்ட வாங்க. கட்டட இதில் பணம் ஆஃபீஸில் போய் எழுதி கொடுத்தா அது வருதுன்னாங்க. மறுக்கும் அப்ளை பண்ணால் அது ஒன்றுமே வர மாட்டேங்குது. யார் வரணும்னு சொன்னான்? பணம் எழுதி கொடுத்துக்குதுங்க. எப்போ எழுதி கொடுத்த? போன மாதம். எதுக்கு எழுதி கொடுத்த? திருமண சான்றுக்கு கட்டடத்துறையில் பணம் வருங்க 20,000. சரி, அதுக்கு வேணால் நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துட்டேன். அந்த ஆஃபீஸரையும் போய் பிடிச்சி போட்டு அவனுக்கும் காசும் கொடுத்துட்டேன். அந்த பணம் வந்துடும். அதனால் லேபர் கோர்ட்டு கடையில் வேணாம். அதுதான் விட்டாச்சு சாமி. அது ஆகாதுரமான, அது வேண்டாம். இதுக்கு நான் வர்ற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். 3 நாளைக்கு திங்கள் செவ்வாய் புதன் 3 நாளைக்கு தேய்ச்சி குளிச்சிடணும். வியாழக்கிழமைக்கு இங்கே என்னை வந்து பார்த்தாங்க. மாலை பாட்டில் வாங்கிட்டு எனக்கு கொண்டு வந்து சந்தனம் கொண்டு வந்து கொடுத்துருவேன். எவ்வளோ வாங்கிட்டு வருது? எனக்கு வரும்போது வாங்கிட்டு வந்தது பாட்டில் மாதிரி வாங்கிட்டு வந்தது. நீ நினச்சது போலயே அதுக்கு உண்டான மாதிரி உன்னை குளிர்ச்சியாக வச்சு நல்லபடியாக எல்லாத்துக்கு முன்னாடி தடனம் வந்து நிற்க வச்சு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கருப்பம் உருவாக்கினா போதுங்களா? இது வரைக்கும் உருவாக்கி இருக்கிற இனிமேலும் கருப்பம் உருவாக்கி தருவோம். கூட வர நான் தான் சொல்லிட்டு நம்ம வியாழக்கிழமைக்கு வா. வர அமாவாசைக்கு வந்துட்டு உனக்கு நாள் குறிச்சிடலான்னு பார்த்தேன். நீ மறுபடியும் அதை தாண்டி மறுபடியும் வந்துட்ட. அதனால் நீ என்ன பண்ணணும்? சந்தனம் மட்டும்தான் உனக்கு கேட்டேன், வேறு ஒன்றும் கேட்குறேன். கொண்டுட்டு வா, அதுக்கு உண்டான நான் பண்ணி கொடுத்துறேன். அம்மா கால் வலி கை வலி நான் கொடுத்தா கனி கொடுத்தா வாங்கிக்கலாம். பகுதி சாப்பிட்டு தேய்க்க சொல்லு. நான் கருப்பசாமி அதையும் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். வரும்போது முடிஞ்சால் கூட்டிகிட்டு வாங்க. வர மாட்டேங்குது சாமி. ஏன் வர மாட்டேன்? வரேன்னு சொல்லுது, அப்போ கூப்பிட்டா வர மாட்டேங்குது. அதைத்தான் இப்போ நானே சொன்னேன். அதனால தான் எங்கேருந்து உருவாகுதுன்னு தெரியக்கூடாது. அதனால் இதை மட்டும் கொடுத்துரு, நான் சரி பண்ணி கொடுத்துருவேன். கருப்பசாமி மறுபடியும் கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் எல்லோரும் மறுபடியும் காலில் விடு. இதில் டிரைவர் யாருப்பா? இதில் டிரைவர் வேலைக்கு போகிறது யார்? மகன் வந்து டிரைவர் வேலைக்கு போகிறேன். அதனால் கருப்பசாமி அவனை நல்லபடியாக திருத்தணும். நல்லபடியாக திருத்தணும். கொஞ்சம் செட்டும் சரியில்லை, அப்படி இல்லையா? அதனால் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு திருத்தி கொடுத்து நல்லபடியாக அவனை வாழ்க்கையிலையும் நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்து சொன்னபடி கேட்க வச்சு கருப்பசாமி நல்லபடியாக 4 பேர் மதிக்கிற மாதிரி கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? அதனால் நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி தர போய் காலில் விழுந்தோடு. சரி, அதே போல் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போல் நல்லபடியாக அவனை திருத்திடலாமான்னு பார்த்தேன். திருத்திடலாம். அதே போல் நல்லபடியாக வாழ்க்கையில் நல்லபடியாக அமைச்சும் கொடுத்துடலாம். அதே போல் எந்த வித சங்கட சிறப்பு இல்லாமல் அவனும் மதிக்கிற மாதிரி அப்படின்னு உருவாக்கி கெட்ட சாவகாசங்களையெல்லாம் நிப்பாட்டி கொடுத்து நல்லபடியாக கருப்பேன். வர தை 30 முடியறதுக்குள்ளே உனக்கு அவனை சரி பண்ணி கொடுத்துறேன். சரியா? அவனுக்கு வந்து கல்யாணம் இப்போ பார்க்குறேன் நான் ரெடி பண்ணி கொடுத்துறேன்னு வச்சுக்க. அவனை திருத்தாமல் பார்த்த அப்படின்னா நீ வந்து ஒருத்தர் வந்து விசாரிப்பான், பையன் எப்படி அப்படின்னு. அப்போ வந்து வீணாக தட்டி போயிடும். அதனால தான் நான் சொன்னேன், அவனை திருத்தணும், கெட்ட சாவகாசங்களை நிப்பாட்டணும். நிப்பாட்டி கொடுத்து அதுக்கப்புறமா உனக்கு நீ நல்லபடியாக வாழ்க்கையில் அமைச்சு கொடுத்தேன்னு சொல்லியிருக்கேன். அதனால் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். வர தை 30 முடியறதுக்குள்ளே நான் கருப்பசாமி 2 வேலையும் உனக்கு நான் பண்ணி கொடுத்துறேன்.
வர வியாழக்கிழமை அன்னைக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா? வர வியாழக்கிழமை அன்னைக்கு என்னை வந்து பாரு. நீ நினைக்கிற மாதிரி கரப்பசாமி உருவாக்கி தந்துடுறேன். இதை கொண்டுட்டு போய் அவனுக்கு நீ எல்லாரும் உள்ளுக்கு சாப்பிடும்போது அவனுக்கு உள்ளுக்கு சாப்பிட கொடுக்கணும். சரியா? குழம்புல உள்ள புரிஞ்சு விட்டு எனக்கு நல்லபடியாக அவனுக்கு நாளுக்கு நாள் திருப்பி கொடுத்துரு அப்படின்னு புரிஞ்சு விட்டு கருப்பம் கூடவே வரணும். வியாழக்கிழமை கிளம்புறேன்.